ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வானை கிச்சன். நல்லா கலர்ஃபுல்லான டேஸ்டியான சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியூர் போகிறவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது. அவங்களுக்கு இது போல் தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கூடையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக சுவையில் இருக்கும். நான் தக்காளி தொக்கு செய்ய 1 கிலோ தக்காளியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் 50 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய், 2 பெரிய சைஸ் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு பொன்னிறமான வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து தக்காளி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்தளவு வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துக்கினா தக்காளி தொக்கு இன்னும் சுவையாக இருக்கும். தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, தக்காளியிலிருந்து வர தண்ணியே சரியாக போயிடும். தொக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தக்காளி தொக்கை நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது தொக்குலேருந்து. நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். நீங்களும் நாங்கள் செஞ்சது போல் தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.